டேபிள் கிரியேஷன். நம்ம வந்து ஒரு டேபிளை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டேபிள் அப்படிங்கிற மெனுவில் போய்ட்டு இன்சர்ட் டேபிள் அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ வந்து நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். டேபிள் இன்சர்ட் டேபிள் அப்படின்னு கொடுக்குற போது, இல்லைன்னா நம்ம ஷார்ட்கட் கீ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், Ctrl+F2 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மெனு வைஸாக செய்யலாம். டேபிள் இன்சர்ட் டேபிள், அப்படி இல்லைன்னா Ctrl+F2 அப்படிங்கிற இந்த ஷார்ட்கட் கீயை நம்ம பயன்படுத்தலாம். இது போல் நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ் வரும். அந்த டயலாக் பாக்ஸோட பேர் என்ன, இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ். இதில் நம்மளோட டேபிளோட நேம் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். நேம் கொடுத்துட்டு இது எத்தனை காலம்ஸ் எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். காலம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்படி நெடுங்கிடை ஹரிசாண்டலாக பிரிச்சுருப்பாங்க. ரோஸ் அப்படின்னு சொன்னால் காலம்னு சொன்னால் வெர்டிக்கலாக பிரிச்சுருப்பாங்க. ரோன்னு சொன்னால் ஹரிசாண்டலாக இருக்கும், அதுதான் ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ வந்து எப்படி இந்த டேபிளை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு டைம் டேபிள் போடணும் அப்படின்னு சொன்னால் 8 பீரியட்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து என்ன டே அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்னு நமக்கு வந்து 9 காலம்ஸ் தேவைப்படும். 5 டேஸ்க்கு நம்ம வந்து ரோஸ் 5 ரோஸ் நமக்கு தேவைப்படும். 5 டேஸ்க்கு நம்ம டைம் டேபிள் போடணும். அதுக்கு முன்னையில் வந்து பீரியட்ஸ் நம்பர்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு ரோ. ஸோ 6 ரோஸ் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹெட்டிங், டேபிளுக்கு நம்ம ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ரிப்பீட் ஹெட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல. இதை செக் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணும், இது வந்து செலக்ட் ஆகி இருக்காது. இந்த டிக் பண்ணியிருந்தால் தான் அது செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். டிக் பண்ணாமல் இருக்குது. இது மாதிரி நம்ம டிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டேபிள் இந்த ஒரு பேஜில் டேபிளுக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த டேபிள் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கும் போகும், ரெண்டாவது பேஜ்லேயும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அந்த பேஜ் அப்படின்னு சொன்னால், அந்த டேபிள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுனா ரெண்டாவது பேஜ்லேயும் ஹெட்டிங் நம்ம ஃபஸ்ட் பேஜில் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கோமோ அது ரெண்டாவது பேஜ்லேயும் ரிப்பீட் ஆகணும், மறுபடியும் அதில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ரிப்பீட் ஹெட்டிங் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அதாவது நம்ம கொடுக்குற டேபிள், நம்ம க்ரியேட் பண்ணுற டேபிள் ரெண்டாவது பேஜுக்கும் போகும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட் பேஜில் ஹெட்டிங் கொடுத்துருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேஸ்லாம் கொடுத்துருக்கோம், பீரியட்ஸ் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கிங்களேன். 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லி 8 பீரியட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹெட்டிங் நேம் வந்து நெக்ஸ்ட்டு காலமுக்கும் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்ம போகும்போது அந்த டைம் டேபிள் வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகுதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அங்கே ஹெட்டிங் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிப்பீட் ஹெட்டிங் கொடுக்குறது. டோன்ட் ஸ்ப்ளிட் டேபிள் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா, இந்த நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம போகும்போது அந்த டேபிளை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஒன்றுலேருந்து அடுத்தடுத்த பேஜுக்கு அந்த டேபிள் போணுச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ளிட் பண்ணிடக்கூடாது டேபிளை, அதோட கண்டினியூஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டோன்ட் ஸ்ப்ளிட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்டர் அப்படிங்கிறது வந்து டேபிளில் நார்மலாக பார்டர்ஸ் இருக்கணும், அப்போ தான் நம்ம காலம்ஸ் ரோஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த பார்டருங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ ஃபார்மேட் ஆப்ஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால், இதில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்ட் ஸ்டைலில் நமக்கு வந்து டேபிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம கலர்ஸ்லாம் கொடுத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த என்ன மாடலில் நமக்கு தேவை அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்சர்ட் ஓகே கொடுத்தோன்னா இந்த ஃபார்மேட்டில் நமக்கு டேபிள் க்ரியேட் ஆகும். இல்லை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறதுனா இந்த ஆப்ஷன் நம்ம விட்டுடலாம், எடுக்க வேண்டியது இல்லை. இது ஆட்டோ ஃபார்மேட் வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. டிஃபால்ட்டாக நிறைய ஃபார்மேட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஏதாவது ஒன்றை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம டேபிளை வந்து இதில் இருக்க டேட்டாஸ் மட்டும் மாற்றினா போதும். அது மாதிரி நம்ம டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணணும், நம்ம விருப்பப்படி நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்றோம். நம்ம சொன்ன மாதிரி
ரோஸ் அண்ட் காலம்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஆட்டோ ஃபார்மேட் சூஸ் ஆகிருக்கு, அதனால் ஆட்டோ ஃபார்மேட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு மறுபடியும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த டேபிள் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. டேபிள் க்ரியேட் ஆன உடனே இந்த இடத்துல நமக்கு டேபிள் க்ரியேட்டிங் டூல் பார் வரும் இல்லையா? டேபிள் க்ரியேட்டிங், அதாவது டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டூல் பாரை. இது நார்மலாக இந்த நம்ம டேபிள் க்ரியேட் பண்ண உடனே இந்த டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார் வந்துடும். இது வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே போய் இதை எடுக்கணும்னா வியூ மெனுவில் டூல் பார்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வியூ மெனுவில் டூல் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு டேபிள் அப்படின்னு இந்த இடத்துல டிக் ஆகிருக்கு இல்லையா? நான் டிக் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார் அங்கே எனக்கு ஸ்க்ரீனில் இருக்குது. நான் இதை எடுத்து விட்டுட்டேன்னா அது போயிடும். இப்போ நம்ம வேணும்னா நாங்கள் எங்கே போகிறோம், வியூ டூல் பாஸ் டேபிள் இதை டிக் பண்ணோன்னா இந்த டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார் வந்துடும். நம்ம எப்போ டேபிள் க்ரியேட் பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இதோட வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டேபிள் வந்து ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்படி வந்து டேபிள் இன்சர்ட் பண்ணுறதுன்னு. டேபிள் இன்சர்ட் டேபிள் அல்லது Ctrl+F2 அப்படிங்கிற கீ 2 கீ சேர்த்து ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு டேபிள் உருவாகும். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்னென்னா, இன்சர்ட் மெனுவில் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கேருந்து கூட நம்ம அந்த டயலாக் பாக்ஸ் நமக்கு வரும், இங்கேருந்து கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னது இன்சர்ட் மெனுவில் டேபிள் அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூல் பாரில் இந்த டேபிள் ஐக்கான் இருக்குது. இதை நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ 3 மெத்தட் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். டேபிள் இன்சர்ட் டேபிள் பார்த்துருக்கோம், இன்சர்ட் டேபிள் அப்படிங்கிறதுல இன்சர்ட் மெனுவில் பார்த்துருக்கோம், அடுத்து டேபிள் மெனுவில் பார்த்துருக்கோம். அடுத்து இந்த ஷார்ட்கட் இதை நம்ம கிளிக் பண்ணாலும் இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இல்லை நம்ம டேபிள் வரைஞ்சிக்கலாம். இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா டேபிள் ஐக்கானில், இந்த ஆரோ மார்க் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே வந்திருக்கும். இங்கே கூட நமக்கு எத்தனை ரோ எத்தனை காலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா நமக்கு டேபிள் க்ரியேட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ நம்ம எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கே நிறைய மெத்தட் இருக்குது. எது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டேபிளில் இப்போ ரோஸ் டேட்டாஸ்லாம் இன்சர்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். பீரியட்ஸ் கொடுத்துக்குவோம், நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி டைம் டேபிளுக்கு. இங்கே டேஸ் கொடுத்துக்குவோம். இப்படி டேஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வேல்யூஸ்லாம் நம்ம கொடுத்துப்போம், என்னென்ன பீரியட்ஸ் நம்ம அலாட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டேபிளை வந்து எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மேட்டிங் டேபிளில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து கலர் கொடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட் கலர். டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இப்போ பேக்ரவுண்ட் கலர் எதுவும் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த லைனோட கலர், இந்த டேபிள் லைன் இருக்கு இல்லையா அதோட கலர். இந்த லைன் கலர் நம்ம கொடுத்துக்கலாம், என்ன கலர் வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம்.
லைன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த லைனோட சைஸ் இருக்கு இல்லையா, லைனோட சைஸ் அதை நம்ம இங்கே இந்த ஐக்கான் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற தெரியணும், டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் பெருசாக செய்கிறேன் அதெல்லாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் செல்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு செல்லை ரெண்டாக நம்ம பிரிக்கிறது, இது ஸ்ப்ளிட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ரெண்டு செல்லை ஜாயின் பண்ணுறதுக்கு மெர்ஜ் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு செல்லும் மெர்ஜ் ஆயிரும். தெரியுதா, மெர்ஜ் ஆயிருக்கா? ரெண்டு செல்லும் ஜாயின் பண்ணுறோம். இந்த இடத்துல தேவைப்பட்டால் நம்ம இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் மெர்ஜ் செல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் காலம் அண்டு ரோ, இந்த காலமும் ரோவும் இன்டர்செக்ட் ஆகிறப்ப நமக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் கிடைக்குது இல்லையா, இதை செல்லுன்னு சொல்லுவோம். இந்த செல்லை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு செல்லை ரெண்டு செல்லை என்ன பண்ணியிருக்கோன்னா ஒன்றா பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் மெர்ஜ்னு ஆப்ஷன். இதுவே ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் செல், அதாவது கேட்குது ஸ்ப்ளிட் செல் இன்டூ 2 or 3 எத்தனையாக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ 3ன்னு கொடுத்தோன்னா அந்த செல் வந்து 3ஆக ஸ்ப்ளிட் ஆகும். ஹரிசாண்டலி வெர்டிக்கலின்னு கேட்குது. எப்படி வந்து நம்ம ரெண்டுமே செஞ்சு பார்ப்போம் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலி கொடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஹரிசாண்டலி ஒரு செல் வந்து என்னவா ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, ஹரிசாண்டலாக 3 ரோவாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இதுவே வெர்டிக்கலாக அப்படி கொடுத்தோம் அப்படின்னா வெர்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தோன்னா 3 காலமாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இது ஸ்ப்ளிட் செல். மெர்ஜ் செல் பார்த்துருக்கோம். ஒரு செல்லை இல்லை எத்தனை செல் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் மெர்ஜ் செல் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே இந்த ஃபார்மேட்டிங் டூல் பார்லேருந்து நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ரோ இன்சர்ட் பண்ணுறது. இப்போ நம்ம எங்கே இருக்கோமோ அதுக்கு டவுனில் ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த இடத்துல கர்சர் இருந்துச்சு, அதுக்கு கீழே ஒரு ரோ இன்சர்ட் ஆகுது. இது வந்து ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுறது. இப்போ நான் அந்த ஃபிஃப்த்து காலமில் நான் இருக்கேன்னா இதுக்கு பக்கத்தில் நான் ஒரு காலம் இன்சர்ட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணால் இந்த பாருங்கள், இந்த சைடு ஒரு காலம் இன்சர்ட் ஆயிடுச்சு. நமக்கு இந்த காலம் வந்து புதுசாக இன்சர்ட் ஆகிருக்கு. இது என்ன அப்படின்னா அடுத்து டெலீட் பண்ணுறதுக்கு இந்த டெலீட் காலம் சொன்னோம்னா அந்த இன்சர்ட் ஆன காலத்தை டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எந்த ரோவை டெலீட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெலீட் ரோன்னு கொடுத்தோன்னா ரோஸ் வந்து டெலீட் ஆகிடும். இதை வந்து நம்ம மெனுலையும் செய்யலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கர்சர் வச்சுருக்கேன். இன்சர்ட் மெனுவில் டேபிள் மெனுவில் இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எத்தனை ரோஸ் இன்சர்ட் பண்ணணும், நம்பர் ஆஃப் ரோஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம கீழே ஒரு ரோ இன்சர்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி மெனூஸில் நம்ம போகும்போது எத்தனை ரோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அடுத்து வந்து பிஃபோர் ஆஃப்டர்னு கேட்கும். நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோமோ அதுக்கு பிஃபோர்னால் மேலே இன்சர்ட் பண்ணணும்னா பிஃபோர் கொடுக்கணும். ஆஃப்டர்னால் அதுக்கப்புறம் நம்ம இருக்க பொசிஷனுக்கு அப்புறம் நமக்கு 3 ரோ வந்து இன்சர்ட் ஆகும். பார்த்தீங்களா, நம்ம இந்த இடத்துல இருந்தோம், 3 ரோ அதுக்கப்புறம் நமக்கு இன்சர்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம காலம் இன்சர்ட் பண்ணுறதும். டேபிள் இன்சர்ட் காலம். இப்போ என்ன பொசிஷனில் இருக்கமோ பிஃபோர் ஆஃப்டர்னு கேட்குது. நமக்கு இருக்கிற பொசிஷனுக்கு முன்னாடி காலம்ஸ் இன்சர்ட் பண்ணணும்னா நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். 2 காலம் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த பொசிஷனில் இருந்தோம், ஸோ நமக்கு முன்னாடி 2 காலம், இந்த 2 காலமும் நமக்கு இன்சர்ட் ஆகிருக்கு. இந்த சேமே நம்ம என்ன பண்ணலாம்னா டெலீட் பண்ணலாம். இப்போ எந்த காலம் இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். டெலிட் ரோ அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த ரோஸ் டெலிட் ஆகும். காலம்ஸ் கொடுத்தோன்னா காலம் டெலிட் ஆகும். இது நம்ம ஃபுல்லாக இந்த டேபிளையே செலக்ட் பண்ணுறது. டேபிளை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஃபுல்லாக டேபிள் செலக்ட் ஆகிருக்கு இல்லையா, அது மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். செலக்ட் அப்படிங்கிறது. மெர்ஜ் செல் பார்த்தோம், ஸ்ப்ளிட் செல் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஃபார்மேட் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த டேபிள் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணுற இதெல்லாம் பார்த்துருக்கோம்.